மல்லிகை முல்லிகை கோங்கு மந்தாரம் என்று சொல்லக்கூடிய பல ஜாதி மலர்களை எடுத்து வந்து சரி உங்களுடைய பாதத்தை பணிந்தேன் சுவாமி. கிடைக்கிறதா மன்னனுடைய திருப்படி பாதத்தை வருகவினார் என்றென்றும் சுகமாக வாழ்ந்திருப்பாய். சுவாமி இருக்கட்டும், அப்படியே ஆகட்டும். இருப்பினும் இக்கணத்தில் என்னை வரவழைத்தீர்களே, யாது சாமி விஷயம் இன்று அழைத்த காரணம்? உன்னை ஏன் அழைத்து இருக்கிறதா? ஆனால் நீ யாருக்கு பயந்து என்னிடத்தில் அடைக்கலமா வந்தாய்? அந்த 10,000 திங்கமலம் அடித்த ஆர்ப்பாட்ட கீசகனுக்கு பயந்து உங்களிடத்தில் அடைக்கலமாக வந்திருக்கிறேன். அடைக்கலமா என்னிடத்தில் வந்தா? உண்மைதான் சுவாமி. நேற்றைய தினத்தில் எனக்கு செய்தி எப்படி கிடைத்தது தெரியுமா? எப்படி சுவாமி? புளியங்காப்பு அருகில் வெள்ளமணி மண்டபத்தில கீசகனை ஆக்குபோல் கிடைத்து விட்டாரா? அப்படியா? உண்மைதான். கீசகன் மாண்டு மடிதானா? உண்மைதான் சுவாமி, இது உண்மைதானா? நிச்சயமாக உண்மைதான். அது மட்டும் இல்ல, ஆகாய கெந்துருகள் 5 பேர் வந்திருக்கிறானா, கூட ஒரு பெண்மணி வந்திருக்கிறதாம். அதனால ஒருவேளை எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. அதனால 1000 கால் பசுமதி அழைத்து சென்று அந்த ஆகாய கெந்துருவர் யார் என்று அந்த செய்தியை அறிந்து வர வேண்டும். நீ உன்னுடைய சொந்த நாட்டுக்கே நீ போய் வர வேண்டும். சுவாமி, அதற்காக உன்னை வரவழைத்து என்னுடைய சொந்த நாடு எனக்கு கிடைக்க போகிறதா? உண்மைதான் சுவாமி. 10,000 திங்கமலம் அடித்த ஆர்ப்பாட்ட கீசகனையே கொண்டிருக்கிறான் ஒருவன். சுவாமி, அவன் அந்த நாட்டில் தானே இருப்பான். ஆமா, அதனால நான் போகல. போகலையா? உண்மைதான் சுவாமி. 10,000 திங்கமலம் அடித்த ஆர்ப்பாட்ட கீசகனையே கொண்டிருக்கிறான் என்றால் அவன் எப்பேற்பட்ட பலசாலியாக இருப்பான். அவனை விட இவன் எப்படியாப்பட்டவன் இருப்பான் சுவாமி அப்படின்னு சொல்றேன். உங்கள் காலில் விழுந்து பண்டாரி கேட்கிறேன். உங்களிடத்திலேயே நான் தஞ்சமாக இருக்கிறேன் சுவாமி. நீ ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். உறுதுணையாக நான் இருக்கிறேன். ஒண்ணு நீ கவலைப்பட வேண்டாம். சரி, நீ உன்னுடைய சொந்த நாட்டுக்கு சென்று 1000 கால் பசுமதி அழைத்து சென்று அந்த ஆகாய கேந்திரவாள் யார் என்று அந்த செய்தியை அறிந்து வர வேண்டும். உண்மையாக உன்னுடைய சொந்த நாட்டுக்கு போ. ஆகட்டும். உங்களுடைய ஆணைப்படியே நான் சென்று வருகிறேன். இருந்தாலும் என்னுடைய உயிர் மிஞ்சுமா சுவாமி? நீ ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். உனக்கு எந்த கவலையும் இல்லை சுவாமி. நான் இருக்கிறேன். நீ இருப்ப, நான் இருப்பதா? உனக்கு பக்கபலமாக இருக்கிறேன். உனக்கு மண்டையில மூளை இருக்கிறதா இல்ல களிமண் இருக்கிறதா? அடி வாங்கியது நானுடா. அண்ணன் சொல்கிறார் போ என்றால் போவேன். இருக்கட்டும். நீங்கள் பக்கத்துணையா இருக்கும் பொழுது எனக்கு என்ன பயம்? உண்மைதான். என்னுடைய சொந்த நாட்டுக்கு சென்று வருகிறேன். மற்ற நாட்டுக்கு போய் வா. போய் வருங்க சார். புறப்படு சாமி. நீங்க போனா நான் போவேன். நான் வரட்டுமா? பார்த்தேன். நடந்து போ. கால் 2 நண்பா, இருப்பினும் என்னுடைய சொந்த நாடு கிடைக்க போகிறது. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நம்ம நாடு இழந்த நாடு கிடைக்க போது ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம். பயமா இருக்குதா? ஒன்னும் பயப்படாத சாமி. அதான் மன்னன் துரியோதனை இவ்வளவு தைரியமா நம்ம சொல்லிருக்காருல்ல. அவரே சொல்லி இருக்கிறாரு. இனிமேல் என்ன கவலை? அதனால சாமி செத்து போயிருவீங்களா சாமி? அவச்சகனம் முடிச்சோன கொஞ்சம் பயமா இருக்குது. மனைவி மேகலாவதி வரவழைத்து ஒரு வார்த்தை ஒரு வாய் வார்த்தை சொல்லிட்டு போயிடலாம். சொல்லிவிட்டு பிறகு போகலாம். இன்னும் மதிப்புக்கு மரியாதைக்குரிய ஹிந்தி தேசம் கிடைக்க போகுது அவளுக்கு. மதிப்புக்கு மரியாதைக்குரிய வெங்கடாஜலம் ஐயா அவர்கள் நமக்காக வேண்டி அன்பளிப்பு செய்திருக்கிறார். ஆண்டவன் அருள் பெற்று நோய் நொடி இல்லாத சுகசேவியா வாழ வேண்டும். ராமோஜயம்.